அக்னிக்குள்ளர்கள் என்பது வெறும் கட்டுக்கதை என்று ஒதுக்கிவிட முடியாது என்பதால் அக்னிக்குள்ளர்களை நேரில் சென்று படம் பிடிக்க முடிவு செய்த நாங்கள் குள்ளர் மலையை நோக்கி புறப்பட தயாரானோம். குள்ளர் மலையை நோக்கி புறப்பட்ட நாங்கள் ஒருவித குழப்பமான மனநிலையில் பயணித்துக் கொண்டிருந்தோம். குள்ளர் மலையில் கேள்விப்பட்டது உண்மையாக இருக்குமா அல்லது வெறும் கட்டுக்கதைகளாக இருக்குமா? அப்படி உண்மையாக இருக்குமானால் அக்னிக்குள்ளர்களை நேரில் பார்த்தவர்களை நம்மால் சந்திக்க முடியுமா? அவர்கள் நம்மையும் அக்னிக்குள்ளர்கள் இருக்கும் இடத்திற்கு அழைத்து செல்வார்களா என்பது போன்ற பலவிதமான குழப்பத்துடனே பயணித்துக் கொண்டிருந்தோம். தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் குள்ளர் மலை அமைந்திருக்கும் பகுதியான எரசை என்கிற கிராமத்தை அடைந்தோம். குள்ளர் மலைக்கு செல்வதற்கு முன் அக்னிக்குள்ளர்களை நேரில் பார்த்தவர்களை விசாரிக்க துவங்கினோம். நீண்ட விசாரணைக்கு பிறகு குள்ளர் மலைக்கு சென்று வந்தவரும் அக்னிக்குள்ளர்களை நேரில் பார்த்தவருமான சந்தோஷ்குமார் என்பவரை பற்றி கேள்விப்பட்டோம். சந்தோஷ்குமாரை சந்திக்க வேண்டுமானால் குள்ளர்மலை அடிவாரத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று பார்க்கும்படி கூறினார்கள் மக்கள். சந்தோஷ்குமாரை தேடி குள்ளர்மலை அடிவாரத்தில் உள்ள சிவன் கோயிலை அடைந்தோம். சிவன் கோயில் இடிபாடுகளுடன் சிதலமடைந்து காணப்பட்டது. கோயில் கருவறை கோபுரம் இன்றியும் மேற்கூரை பிளாஸ்டிக் பாய்கள் போர்த்தியவாறு காணப்பட்டது. இந்த ஆலயத்தின் வெளிப்புறம் கல்வெட்டு ஒன்றும் காணப்பட்டது. அந்த கல்வெட்டில் அக்னிக்குள்ளர்களை பற்றிய தகவல் ஏதேனும் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கு வந்து சேர்ந்தார் சந்தோஷ்குமார். சந்தோஷ்குமாரிடம் அக்னிக்குள்ளர்களை பற்றி விசாரிக்க துவங்கினோம். அக்னிக்குள்ளரோட அந்த உருவமாக இருக்கிற சிலை வந்துட்டு இப்படித்தான் இருக்கும் அப்படின்றது இதுதான். அவர் அக்னிக்குள்ளர்களை நேரில் பார்த்ததையும் அவருக்கு குள்ளர் மலையை பற்றி முன்னோர்கள் சொன்ன செவிவழி கதைகளை பற்றியும் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள துவங்கினார் சந்தோஷ்குமார். முன்பு ஒரு காலத்தில் மக்களுக்காக முனிவர்கள் குள்ளர் மலை மீது யாகம் நடத்தி இருக்கிறார்கள். யாகம் நடத்தும் முனிவர்களுக்கு அரக்கர்கள் பலமுறை தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து முனிவர்கள் அரக்கர்களின் தொல்லைகள் குறித்து சிவபெருமானிடம் முறையிட்டிருக்கிறார்கள். சிவபெருமானும் அரக்கர்களை அழைத்து முனிவர்களுக்கு தொல்லைகள் கொடுக்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கிறார். அதனையும் மீறி யாகம் வளர்க்கும் முனிவர்களுக்கு மீண்டும் அரக்கர்கள் தொல்லைகள் கொடுத்ததால் கோபமடைந்த சிவபெருமான் அரக்கர்களை அக்னிக்குள்ளர்களாக போகும்படி சாபம் கொடுத்திருக்கிறார். அன்று முதல் அரக்கர்கள் அக்னிக்குள்ளர்களாக மாறிவிட்டதாகவும் கூறுகிறார் சந்தோஷ்குமார். இந்த சித்தர் கோயிலின் எதிரே ஒருபுறம் தலைவிருட்சமாக துரட்டி மரம் அமைந்துள்ளது. இந்த துரட்டி மரத்தில் வழக்கமாக குழந்தை வரம் கேட்டு குப்பண்ணசாமியிடம் வந்தவர்கள் தங்களுக்கு பிறக்கப் போகும் பிள்ளைகளுக்கான தொட்டிலை முன்னமே சித்தரை வேண்டி கேட்டு தொங்கவிட்டு செல்கின்றனர். குழந்தை பேறு ஏற்பட்டு பிள்ளைகள் பிறந்த பிறகு கோயிலுக்கு வந்து பிள்ளைகளின் சிலைகளை வைத்து சித்தரை கும்பிட்டு நன்றி செலுத்தும் வடிவில் சிலைகளை நிர்மாணித்து விட்டு சென்றுள்ளனர். மேலும் தங்களது வயலில் நல்ல விளைச்சல் ஏற்பட்டு பயிருக்கு எந்த கேடும் நேராமல் காத்து பயன் தர சித்தர் குப்பண்ணசாமியிடம் வேண்டிக் கொண்டு இந்த துரட்டி மரமான ஸ்தல விருட்சத்திலே கட்டி தொங்கவிட்டுள்ளனர். குப்பண்ணசாமிக்கு சுத்தமான நீராட்டு, பூக்களால் சுரக்கப்பட்ட பாலில் அபிஷேகமும், சுத்தமான சந்தனம், சுத்தமான விளக்கெண்ணெய், தேன் என சுத்தமான பூஜை அபிஷேக பொருட்களால் பூஜை செய்வதால் மூலவரின் விக்கிரகத்தின் மேல் படியும் மெல்லிய லேயர் புரோபயாட்டிக் பாக்டீரியா இருப்பதாகவும் இதை ஆராய்ச்சி செய்து பார்த்தேன், அது அறிவியல் பூர்வமான உண்மை எனவும் சொல்கிறார். அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருள்கள் சுத்தமான நாட்டு மாட்டு பால், கலப்படம் இல்லாத சந்தனம், சுத்தமான நல்லெண்ணெய் மற்றும் மீதி இருக்கக்கூடிய அபிஷேக பொருள்கள்லாம் கலப்படம் இல்லாமல் சுத்தமான பொருள்கள் கொண்டு தான் நம்ம தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணணும். அதை இந்த கோயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம்.
அப்படி சுத்தமான பொருள்கள் கொண்டு ஒரு அந்த தெய்வத்துக்கு மூலவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது கன்வியூஸாக எல்லா பொருளுமே எந்த கலப்படம் இல்லாமல் இருக்கணும். அப்படி பொருள்களை கொண்டு நம்ம தினசரி அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த தெய்வத்து மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி படியும். அந்த லேயர் வந்து எடுத்து கொண்டு போய் இப்படி எடுத்து அந்த லேயரை எடுத்து கொண்டு போய் இன்றைக்கி நவீன லேபில் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து அந்த லேயரில் இருக்கும். அந்த ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா என்ன பண்ணும்னா நம்ம அந்த அபிஷேகம் பண்ண வரக்கூடிய தீர்த்தத்தை நம்ம வாங்கி சாப்பிடும்போது அந்த ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா நம்ம உடலுக்குள்ளே போகும். அந்த ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா என்ன பண்ணணும் டாக்டர் கிட்ட சொல்கிறாங்கன்னா, ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா வந்து நம்ம உடம்பு இம்யூனிட்டி சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணும். இதன் பயனாக கேன்சர், குழந்தையின்மை போன்ற வியாதிகள் விலகுவதாகவும் கூறுகிறார். இது மட்டுமன்றி 2011 1008 மாடுகள் வைத்து மிகவும் பிரம்மாண்டமான கோபூஜை நடத்தியதாகவும் 30,000க்கும் மேல் மக்கள் வந்து கோபூஜையில் பங்கு கொண்டு பலன் பெற்றார்கள் என்றும் கோயிலின் பூசாரி நமக்கு சில விளக்கங்களை கூறினார். சித்தர்கள் வாழ்ந்த நம் புனித பூமியில் இன்றும் மக்களுக்கு சித்தர்கள் அருள் புரிந்த வண்ணம் இருக்கிறார்கள். பாம்பு கடித்தவர்களை காப்பாற்றி வரும் குப்பண்ணசாமியும் இன்றளவும் அதற்கு சாட்சியாக இருக்கிறார். இதுவரை நாம் பார்த்து வந்த குப்பண்ணசாமியின் ஆலயத்தில் உள்ள சிலைகளின் எண்ணிக்கையை பார்த்தாலே எத்தனை பேர் பாம்பு மற்றும் விஷஜந்தின் கடியிலிருந்து மீண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு புரிந்துவிடும். இதனைத் தொடர்ந்து மழையை பொழிய வைக்கும் சக்தி படைத்த அதிசய ஓலைச்சுவடியை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். இறந்த பின்பும் வியர்த்த சித்தரின் உடல், மழை பெய்ய வைக்கும் சக்தி படைத்த ஓலைச்சுவடி. மழை பெய்ய வைக்கக்கூடிய சக்தியுள்ள அபூர்வ வகை ஓலைச்சுவடி ஒன்றை பற்றி கேட்ட பொழுது நமக்கு வியப்பாகவும் வினோதமாகவும் இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் அடிவாரத்தில் உள்ள கிராமம் அடையக்கருங்குளம். இங்குள்ள நாராயண சுவாமி திருக்கோவிலில்தான் மழை பெய்ய வைக்கக்கூடிய அபூர்வ வகை சக்தி படைத்த ஓலைச்சுவடிகள் இருக்கிறது. எந்த ஊரில் மழை பெய்ய வேண்டுமோ அந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் நாராயண சுவாமி கோயிலுக்கு சென்று இந்த ஓலை சுவடிகளை பாடிவிட்டு தங்கள் ஊருக்கு திரும்பும் முன்பே மழை பெய்துவிடும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை தங்கள் ஊரில் மழை பெய்ய வேண்டும் என்று ஓலை சுவடி பாடிவிட்டு வந்த உடனேயே திடீரென்று கனமழை கொட்டி தீர்த்ததாகவும் ஆற்றில் கூட வெள்ளம் கரை புரண்டு ஓடியதாகவும் தான் கண்ணால் கண்ட அதிசயத்தை நம்மிடம் பகிர்ந்து நமது எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தினார் ஒரு பெரியவர். அடையக்கருங்குளம் கிராமத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது வெட்டிக்குளம் என்ற சிறிய கிராமம். இந்த கிராமத்தை சேர்ந்த அகத்தீஸ்வரன் பலமுறை நாராயண சுவாமி கோயிலுக்கு சென்று ஓலை சுவடியை பாடிவிட்டு தங்கள் ஊரில் மழை பெய்ய செய்து வறட்சியை போக்க உதவி இருக்கிறார். தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கத்தால் வெட்டிக்குளம் பகுதி மிகவும் வறட்சியாக காட்சியளிக்கிறது. அகத்தீஸ்வரனை நாராயண சுவாமி கோயிலுக்கு அழைத்துச் சென்று ஓலைச்சுவடியை பாட வைத்து இந்த ஊரில் மழை பெய்கிறதா என்பதை அறியும் ஆர்வம் நமக்கு ஏற்பட்டது.